ஓம் சாந்தி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றையோட டாபிக், எதற்காக ஸ்ரீமத் நமக்கு தேவை? ஏன் ஸ்ரீமத்? ஸ்ரீமத் இல்லாம இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஸ்ரீமத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டால் நம்ம எப்படி மாறுவோம், உலகம் எப்படி மாறும்? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. இப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கெல்லாம் கதை கேட்க பிடிக்கும் தானே? கேக்குறீங்களா? சரி. ஒரு எஜமான், நல்ல பணக்கார ஒரு எஜமான், அவருக்கு பெரிய நிலம் இருந்தது. அந்த நிலத்துல ஒரு ஒரு கழுதைய அவர் வளர்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாளும் அந்த கழுதைய அவர் கட்டிதான் வைப்பாரு, அங்கே எங்கே மேய்க்க விட மாட்டாரு. எப்பவுமே அந்த கழுதை கட்டிதான் இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் நினைத்தாரு, பாவம் இந்த மிருகம், எப்பவுமே நான் கட்டியே வச்சிருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் நான் விட்டு விடுறேன், அந்த கயிறை நான் கட்டல்ல கொஞ்சம் அப்படியே மேயட்டோன்னு அந்த கழுதைய அவர் ஃப்ரீயா விட்டுட்டாரு. இந்த கழுதை என்ன செய்ததுன்னா, அப்படியே பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டே பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்துக்குள்ள போயிருது. அந்த தோட்டத்துல நிறைய காய்கறிகள், நிறைய நல்ல நல்ல செடிகள் எல்லாம் இருந்தது. இந்த கழுதை என்ன செய்ததுன்னா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோட்டத்தை நாசமா ஆக்கிடுச்சு. அப்ப அந்த பக்கத்து வீட்டு தாயார், அந்த அம்மா பார்த்தாங்க, என்ன நம்ம தோட்டமெல்லாம் மோசமாயிருது, எதுக்காக இப்படி ஆச்சுன்னு பாக்குற பொழுது அந்த எஜமானோட கழுதை அங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கா கோபம் வந்துடுது. அப்ப என்ன செய்தாங்க, இந்த கழுதைய கொன்னுட்டாங்க. அப்போ இந்த எஜமான், நான் அந்த கழுதைய நான் ஃப்ரீயா விட்டுட்டேனே, இப்போ அதை திருப்பி கட்டணும்னு காத்துக்கிட்டே இருக்காரு. அந்த கழுதை வரவே இல்லை வீட்டுக்கு. அப்ப அவருக்கு செய்தி கிடைச்சது, பக்கத்து வீட்டு அம்மா இந்த கழுதைய அவங்க கொன்னுட்டாங்கன்னு. அப்போ இந்த எஜமானுக்கு மிக கோபம். அவர் என்ன செய்தாருன்னா, இந்த பக்கத்து வீட்டு அம்மாவை கொன்னுட்டாரு. கழுதையும் போச்சு, பக்கத்து வீட்டு அம்மாவும் போச்சு. சரி, பக்கத்து வீட்டு ஐயா இருக்காரு, அவர் வீட்டுக்கு வந்த உடனே வேலையில இருந்து, ஏன் மனைவி எங்க இப்படி செத்து கிடக்குறாங்க, என்ன ஆச்சுன்னு செய்தி எல்லாம் கேட்கிற பொழுது, இந்த எஜமான் தான் அவங்கள கொண்டுட்டாங்கன்னு. அவருக்கா அப்புறம் இன்னும் பெரிய கோபம் வந்தது. அப்ப என்ன செய்தாரு, இந்த எஜமான் வீட்டுக்கு போய் அந்த வீடு, அந்த பங்களாவை எல்லாமே நெருப்பு வச்சு நல்லா சாம்பலா ஆக்கிட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு, யாருக்கு இன்னும் கூட கோபம், இன்னும் யாருக்கு கூட கோபம், நஷ்டம் 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 தான் கிடைக்கிறது. அப்போ இந்த எஜமான் நினைச்சாரு, எங்க இருந்து இந்த கதையெல்லாம் வந்தது, எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது, என்ன ஆச்சுன்னு ராவணனை கூப்பிட்டு, ராவணா, நீதான் இதுக்கெல்லாம் இந்த குறும்பத்தனம் எல்லாம் உன்னாலதான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் அக்கிரமம் செய்யறேன்னு கேக்குற பொழுது, ராவணன் என்ன பதில் சொன்னாருன்னா, ஐயோ என்ன ஒண்ணும் சொல்லாதீங்க, நான் எதுவுமே செய்யல, ஒரே ஒரு எண்ணம் இந்த முதலாளிக்கு நான் கொடுத்தேன். என்னது? அந்த கழுதைய இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுடுங்க, கட்ட வேணான்னு இந்த ஒரு எண்ணம் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே உங்க டிராமா, என் மேல பழி சொல்லாதீங்க, நான் ஒண்ணும் செய்யல, உங்க டிராமா அந்த ராவணன் சொன்னாராம். இந்த கதை நீங்க கேட்கிற பொழுது என்ன உங்களுக்கு தெரியும்? கோபத்தினால, அகங்காரத்தினால, பிறகு வேற விகாரங்கள் மூலமா நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு ஆவேசத்துல என்னென்னமோ எல்லாம் செய்வோம். இப்ப பாருங்க, ஒரே ஒரு விஷயம்தான், அந்த தோட்டம் நாசமாக்கிருச்சு அந்த கழுதை. இப்ப அவங்க கொஞ்சம் பேசி இருந்தால், அவர் சரி, என்ன அவங்களுக்கு நஷ்டமாச்சு, பணம் கொடுத்துருக்கலாம் தானே, இவருக்கு பணம் இருக்கே, அப்படி இல்லாம
கோவத்தினால என்னென்னமோலாம் செய்து அந்த அம்மாவும் போயிட்டாங்க, இவர் வீடும் போச்சு, அந்த கழுதையும் போச்சு. பாருங்க எவ்வளவு நஷ்டம். ஒரு எண்ணத்தினால அந்த கழுதையை இன்னைக்கு ஃப்ரீயா விட்டுணும்னு. இந்த கதையை நீங்க கேட்கிற பொழுது உங்களுக்கு என்ன தோணுறது? இது அந்த கதையா, இது நம்ம கதையா? என்ன நினைக்கிறீங்க? இன்றையோட டாபிக் நான் என்ன சொன்னேன்? ஏன் ஸ்ரீமத்? எதுக்காக நமக்கு ஸ்ரீமத் வேணும்? ஸ்ரீமத் இல்லாம இருந்தா மற்றவங்க சொல்றது நம்ம கேட்போம், நம்ம சொந்த அனுபவம் மூலமா நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். அவங்க சொல்லுவாங்க அங்கே போனா உங்களுக்கு குணமாயிடும், இந்த மாதிரி ஆடை நீங்க உடுத்துனா நல்லா இருக்கும், அங்கே போய் அந்த ஒரு ஒரு அங்கே போய் நீங்க குளிச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பல மாதிரி மனிதர்கள் பல மாதிரி நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க. அந்த புத்திமதி நம்ம கேட்டு கேட்டு நம்ம சொந்த அனுபவம் மூலமா கூட நம்ம எவ்வளவோ என்னென்னமோ எல்லாம் செய்திருக்கோம். செய்யாத விஷயம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் செய்து பார்த்தாச்சு. அப்புறம் இப்போ எங்கே நம்ம சேர்ந்திருக்கோம்? ஆழமான நரக்கத்துல. ஏன் ஸ்ரீமத்தன் சொல்றது கிடையாது. ஸ்ரீமத் இருந்தா நமக்கு தெரியும் இதுதான் உண்மை, இது செய்தால் நிச்சயமாக என்னோட கர்ம கணக்கெல்லாம் நல்லபடியாக தீக்கலாம், இது செய்தால் நிச்சயமாக என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும், இது நான் செய்த நிச்சயமாக எனக்கு சந்தோஷம் வரும். இவங்க சொல்றது, அந்த புஸ்தகத்தை படிக்கிறது, வேற எதுவும் ஒண்ணு செய்யறது, அதெல்லாம் நம்ம விட்டு விட்டு ஒரே ஒரு ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிக்கலாம் இல்லையா? இப்போ நமக்கு ஸ்ரீமத் இல்லாம இருந்தா நம்ம கதி எப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நான் ஒரு லிஸ்ட் நான் எழுதியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் பாபாவை தெரியாது, அவருடைய ஞானத்தையும் தெரியாது, ஸ்ரீமத்தையும் தெரியாது, அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, அவங்க புத்தி எப்படி இருக்கும், அவங்க மனம் எப்படி இருக்கும், அவங்க நினைக்கிறது, பேச்சு, செயல் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்ப்போம். இங்க நான் நிறைய எழுதியிருக்கேன் உங்களுக்காக. என்னதுன்னா, எது உண்மை எது சரின்னு நிச்சயமாக நமக்கு தெரியாம இருந்தா மனதுல ஒரு பனி இருக்கும். இப்ப பாருங்க, பனின்னா கிளியரா ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இது செய்தா நல்லா நல்ல மாதிரி அமையும் நம்ம நினைக்கிறோம், இல்லாட்டி இது சரியா இல்லையான்னு தெரியல, செய்து பார்ப்போம். ஒரு சரியான ஒரு ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியாது, ஏதோ செய்து பார்க்கிறோம், அது சரியா இருந்தா நல்லது, சரியில்லாம இருந்தா சரி, செய்தாச்சு என்ன செய்யறதுன்னு நமக்கு ஒரு தெளிவு இருக்காது மனதுல. மனதுல ஒரு பனி பனி போல ஏதோ இப்படி செய்தா நல்லா இருக்கும்னு ஏதோ ஒண்ணு சொல்லுறது தவிர நமக்கு நிச்சயமாக இது சரின்னு தெரியாது. ஆனா பாபா இப்படி செய்தா நிச்சயமாக நான் கேரண்டி கொடுக்குறேன், இது நல்லபடியாக தான் அமையும்னு பாபா சொல்றாரு. ஆனா அந்த ஸ்ரீமத் இல்லாம இருந்தா சரியா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று, ஸ்ரீமத் இல்லாம இருந்தா நம்ம நிறைய நேரத்தை வீணாக்குறோம், தூங்கிக்கிட்டே இருக்கோம், நிறைய நம்ம நேரத்தை வீணாக்குறோம், பணத்தை வீணாக்குறோம். ஆரோக்கியமா இருக்கணும், அழகா இருக்கணும், அந்தஸ்து வேணும், எல்லாரும் நம்மளை கவனிக்கணும், என்னென்னமோ எல்லாம் நம்ம செய்தும் நமக்கு அமைதி இருக்கா, சந்தோஷம் இருக்கா? மற்றவங்க பேச்சு கேட்டோம், நம்ம சொந்த புத்தியும் நம்ம பார்த்தோம், அப்ப அமைதி இருக்கா? அது மட்டும் இல்ல, ஸ்ரீமத் இல்லாம இருந்தா அந்த மனிதனுக்கு மூன்றாவது கண்ணு இல்லை. இந்த 2 கண்கள் மூலமா நிறைய ஒண்ணு பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம இந்த பௌதீக விஷயத்துல இந்த ஜட சித்திரங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ட்ரீன்னு இந்த மூன்றாவது கண்ணு இருக்க, ஞான கண்ணு, அதன் மூலமா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, அது உண்மையா இல்லையா, இந்த துல்லிய அதிர்ச்சிகள் என்னது, உண்மையான விஷயம் என்னதுன்னு இன்னும் நமக்கு தெளிவா தெரியும். ஆகவே நீங்க என்ன நினைக்கணும்னா, இந்த கண்கள் பார்க்கறது ரொம்ப கொஞ்சம்தான். நம்ம நினைக்கிறோம் பெரிய உலகம், நிறைய மனிதர்கள், நிறைய காட்சிகள் வருது போறதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உண்மையா பார்க்க போனா இந்த மூன்றாவது கண்ணை நம்ம யூஸ் பண்ணினா, பாவிச்சால் என்ன,
ஆத்ம உலகத்தை பார்க்கலாம், சூக்ஷ்ம உலகத்தை பார்க்கலாம், தேவர்களை நம்ம எப்படி இருக்காங்க நம்ம பார்க்கலாம், நம்மளும் அப்படி மாற முடியுமான்னு பார்க்கலாம், சத்தியுகம் எப்படி இருக்கும், இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லாமே இந்த 3வது கண்ணு. அப்ப நம்ம நினைக்க கூடாது இந்த கண்கள் நிறைய விஷயங்கள் தெரியறதுன்னு நம்ம நினைக்க கூடாது. 3வது கண் மூலமா தான் இன்னும் ரொம்ப 80% விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே ஸ்ரீமத் இல்லாம இருந்தா நமக்கு என்ன தெரியும்? ஒரு 20% தான். கண்கள் பார்க்கறது நம்புறோம், அவ்வளவுதான். ஆனா கண்கள் பார்க்க முடியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கும், எத்தனை இருக்கும், யோசிச்சு பாருங்க. பாபா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதும் தெரியாததும் எல்லாமே இந்த ஸ்ரீமத் மூலமா சொல்லி தர்றாரு. நாங்க யாரு, இங்க இருந்து வந்தோம், எப்படி வந்தோம், என்ன செய்தோம், என்ன மாதிரி பயணம் எல்லாம் நம்ம செய்தோம், எங்கே சேர்ந்தோம், திரும்பி ஆரம்ப காலத்துல இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நல்ல விவரமா சொல்றாரு. இந்த ஸ்ரீமத் தான் நமக்கு உண்மையாக ஒரு ஒளி தர்றது, வழி காட்டுறது. நம்ம எந்த ஒரு வழியில நம்ம போகணும்னு நல்ல விவரமா ஸ்ரீமத் தான் சொல்லுறது. மனிதர்கள் யாருக்குமே சொல்லவும் முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம கண்கள் பார்க்கறதுனால நம்ம அது மேல பற்று வச்சிருக்கோம். இது என்னோட நாற்காலி, இவங்க என்னோட குடும்பம், இது என்னோட பணம், என்னோட நிலம், என்னோட வீடு, என்னோட கார், போய்கிட்டே இருக்கும் இந்த லிஸ்ட். ஆனா எதுவுமே நமக்கு இல்லை பாருங்க. ஏனென்றால் நம்ம தனியா வந்தோம், உடம்பு நம்ம எடுத்தோம், அதுக்கப்புறம் இது அது அதுன்னு எல்லாமே நம்மளோட நம்மளோட நம்ம சொன்னோம். ஆனா போற போது இந்த உடம்பையும் விட்டுட்டு போகணும். ஆக உண்மையா பார்க்க போனால் எது நமக்கு சொந்தம், எதுவுமே கிடையாது. அப்போ அந்த பற்றுன்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடலாம். ஆகவே விகாரம்னா என்னங்க? பற்று. என்னோட சொந்தம், என்னோட குடும்பம், என்னோட அந்தஸ்து. பிறகு ஸ்ரீமத் இல்லாம இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? நல்லா படிச்சா நல்ல சம்பளம் வாங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறோம். ஸ்ரீமத் என்ன சொல்றது? சந்தோஷம் ஆத்மால சேர்ந்த ஒரு விஷயம், பணம் உடம்புக்கு சேர்ந்த விஷயம். ஆகவே நம்ம நிறைய பணம் சேர்க்கிறோம், சந்தோஷம் இல்லை. காரணம், பணம் உடம்புக்கு உதவும், உடம்புக்கு சுகம் கொடுக்கும். ஆனா ஆத்மாக்கு என்ன வேணும்? நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், நல்ல மாதிரி பாசிட்டிவ் திங்கிங். இது இருந்தா ஆத்மா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆகவே நம்ம நினைக்க கூடாது பணம் இருந்தா ஆத்மா அமைதியா இருக்கும்னு நினைக்க கூடாது. ஆத்மாவோட டயட், அதுக்கு சாப்பாடு, அதுக்கு ஆரோக்கியம் எல்லாம் வேற. உடம்புக்கு டயட், அதோட சாப்பாடு, அதோட எண்ணங்கள் வேற. அதுவும் இது நம்ம கலக்க முடியாது, கலந்து ஒண்ணு நம்ம நினைக்க கூடாது. இப்ப பாபா என்ன சொல்றாரு? பண விஷயம் வேற, உங்க உத்தியோகம் வேற, உங்க சம்பளம் வேற. ஆனா நீங்கள் யாரு, எப்படி இருக்கீங்க, உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா இல்லையா, நீங்க உங்களை கவனிக்கணும். உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க நீங்களே தெரிஞ்சு கொள்ளணும். நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன், அந்த ஞானம் மூலமா உங்களை நீங்க கண்டு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அதே போல நமக்கு ஆத்மா பத்தி தெரியாம இருந்தா நிறைய நமக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வருது. அந்த கதையை பார்த்தோமே, அந்த கழுதையும் போச்சு, அந்த அம்மாவும் போனாங்க, அந்த மாளிகையும் போச்சு. அப்போ என்னங்க, இவ்வளவு நஷ்டம் வருது. ஆகவே நம்ம சட்டு சட்டுன்னு கோபம் வர்றோம். அதுக்கப்புறம் ஐயோ ஏன் செய்தேன்னு அப்ப நம்ம சோகத்துல வருவோம். அதுக்கு மட்டும் ஸ்ரீமத் வேணும்னு இல்லை. ஸ்ரீமத் இல்லாம இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லவங்க எல்லாம் சுகமா இருக்காங்க, ஏழைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்கதான் உண்மையா எல்லாம் செய்யறாங்க, அவங்கதான் ஏழைங்கள் எல்லாம் நல்ல கஷ்டப்படுறாங்க, ஏழைங்களுக்கு தான் நிறைய செய்தி என்ன பரீட்சை வருது, நிறைய கஷ்டங்கள் வருது. ஆனா பணக்காரங்க நல்லா இருக்காங்க. இது நியாயமா?
இது உண்மையா, கடவுள் எங்கே நம்ம நினைக்கிறோம். ஏன், நம்ம ஒரு ஜென்மத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்த உடனே நமக்கு தெரியும் பூர்வ ஜென்மத்தில் என்ன செய்தோமோ, நம்ம கர்ம கணக்கு எப்படி இருக்கோ அதெல்லாம் இப்ப நம்ம தீர்க்கணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆகவே இந்த மூன்றாவது கண்ணு தான் நிறைய பார்க்கும், நிறைய தெரியும், நிறைய அதை திருத்த அந்த ஒரு சக்தியும் இந்த மூன்றாவது கண்ணு மூலமா தான் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நான் ஆத்மா, எனக்கு மரணம் இல்லாம எனக்கு மரணமே இல்லைன்னு சொன்னா, அப்ப எனக்கு ஒரு மரணம் இல்லை, நான் எப்பவுமே இருப்பேன், நிரந்தர ஆத்மா, நான் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுப்பேன், ஆகவே நான் எப்பவுமே இருப்பேன், எனக்கு பயமே இல்லை நம்ம நினைக்க முடியும். அதே போல இந்த உடம்புல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த உடம்பு நமக்கு இருக்கு, சரி நம்ம பொறுத்துட்டு இருக்கோம், இந்த கஷ்டம் வந்தா, இந்த ஒரு நோய் நொடி வந்தா பொறுத்துட்டு இருக்கோம், குணமாக்கலாம், ஆனா என்னோட மனதை நான் நல்லா பார்த்துக்கணும்னு ஸ்ரீமத் தான் இது சொல்லுறது பாருங்க. அதே போல நமக்கு அகங்காரம் இருக்கு, இப்போ நமக்கு அந்த ஆத்மீக ஞானம் இருந்தா இந்த அகங்காரம் எல்லாம் போயிடும். நிஜமா நமக்கு பாபா என்ன சொல்றாரு, எப்படி சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு நமக்கு தெரிஞ்சா அகங்காரம் எல்லாம் போயிடும். அதே போல சில பேருக்கு புத்திய சரியா பாவிக்காம என்னென்னமோ எல்லாம் செய்யறாங்க. நான் இது செய்தா எனக்கு என்னோட பாவம் எல்லாம் தீர்ந்து போயிடும், நான் உபவாசம் இருந்தா கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் இது செய்தா எல்லாருக்கும் நல்லது நம்ம நினைக்கிறோம். ஆனா உலகம் நேரத்துக்கு நேரம் மோசமாக தான் போய்கிட்டே இருந்தது. ஆகவே நமக்கு ஆன்மீக ஞானம் இல்லாம இருந்தா, ஸ்ரீமத் நமக்கு தெரியாம இருந்தா, நம்ம என்னென்னமோ செய்து ஒரே கலப்புல வந்துடுறோம். we become spiritually exhausted. ஆத்மா ரீதியில நம்ம ஒரே நினைக்க முடியாம, சக்தி இல்லாம, எப்படி செய்யறது, எங்க போறது, யாரை கேட்கறது தெரியாம ஒரே கலப்புல நம்ம வந்துடுவோம். டயர்ட்னஸ், ஒரு சோகத்திலையும் வருவோம், சக்தி இல்லாமையும் இருப்போம், என்ன செய்யறதுன்னு கூட தெரியாது. இதுதான் நம்மளோட ஒரு என்ன சூழ்நிலை நரக்கத்துல. ஆகவே பாபா அந்த ஆத்மாக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து, ஞானம் கொடுத்து, அன்பு கொடுத்து, நல்ல தெளிவா எல்லாம் சொல்லி, டிராமா பத்தி கதையை சொல்லி நல்லபடியாக அவர் நமக்கு ஒரு நல்லபடியாக கொண்டு வந்திருக்காரு. ஆகவே நான் என்ன செய்யணும், என்னை பத்தி நான் சிந்திக்கணும். ஒரு கதை நான் சொல்றேன், கேக்குறீங்களா? நான் ஒரு சென்டர்ல இருக்கேன், நல்ல சென்டர், பெரிய சென்டர். ஆனா 4 பக்கமும் வேற வேற சென்டர்ஸ் இருக்குங்க. இங்க இருந்து 1/2 மணி நேரம் அந்த பக்கம் போனா அங்கே ஒரு சென்டர் இருக்கும், இந்த பக்கம் போனா இன்னொரு சென்டர் இருக்கும். 1/2 மணி நேரம் தான் கார்லயோ மோட்டார் சைக்கிள்லயோ. இன்னொரு பக்கம் போனாலும் அங்கேயும் சென்டர் இருக்கும். 4 பக்கமும் சென்டர் இருக்கு. இப்போ என்ன செய்யறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, ஒரு சென்டருக்கு வர்றாங்க, அங்கே கொஞ்ச நாள் படிக்கிறாங்க. அப்ப அவங்கள யாராவது ஒண்ணு சொல்லிட்டா, இல்லாட்டி அங்க இருக்கிற டீச்சர் ஏதாவது ஒரு புத்திமதி கொடுத்தா, இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது பிடிக்காம இருந்தா, இந்த ஒரு மாணவர் மாணவி என்ன செய்யறாங்க, எனக்கு இந்த சென்டர் வேண்டாம், நான் இங்க வரலன்னு இன்னொரு சென்டருக்கு போறாங்க. இன்னொரு சென்டருக்கு போனா அங்கே அமைதியா இருக்கலாமா? ஆகவே இந்த விஷயம் நான் எப்பவுமே என்னோட கிளாஸ்ல நான் சொல்றது, உங்களுக்கு ஏதாவது பிடிக்காம இருந்தா, நீங்க ஏத்துக்கொள்ளாம இருந்தா, அது ஒரு விகாரம் நமக்குள்ள இருக்கு. ஆகவே அந்த விகாரத்தை அகற்றணும் தவிர, இங்கிருந்து நான் ஓடி போனா அந்த விகாரம் என்னோடயே ஓடி போறது. ஆகவே அந்த சென்டருக்கு போனா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே நம்ம சென்டர்ல எனக்கு எங்க இந்த ஆன்மீக பிறவி நான் எடுத்தேனோ அதுதான் என்னோட தாய் சென்டர். அங்க இருக்கிற ஒரு கருவிதான் என்னோட தாய் ஸ்பிரிச்சுவல் டீச்சர். அப்படி இருக்கிற பொழுது ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டருக்கு வீணாக ஓடி போகாதீங்க.
நீங்களே உங்களுடைய குணங்களை, உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. உங்களுக்கு பிடிக்காம இருந்தா பிரச்சனை கிடையாது. எல்லாமே நமக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. 1, 2 நமக்கு பிடிக்காம இருக்கும். நோ ப்ராப்ளம். அவங்க மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்குமே. 90 விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காம இருந்தா விட்டு தள்ளுங்க. பெருசா எடுக்காதீங்க. அப்போ பாபா என்ன சொல்றாரு? நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த குடும்பத்துல நீங்க நல்லா இருந்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அங்கே நல்லா நீங்க ஆன்மீக ரீதியில வளருங்க. அந்த சென்டருக்கு நீங்க புகழ் வர்ற மாதிரி செய்யுங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டருக்கு போறோம். அங்க இருந்து பிடிக்காம இருந்தா திரும்பி இங்க வர வெக்கமா இருக்கு. பாபா விட்டுட்டு நின்னுடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நின்னு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு நஷ்டம். பிராமணர்களா இருந்தாங்க, முரளிக்கு வந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் சென்டர் மேலேயோ அந்த வசதிகள் மேலேயோ யார் படிக்கிறாங்க அதனாலயோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பத்தி அவங்க கோவிச்சுக்கிட்டு வராம போயிட்டு அங்கேயும் பிடிக்காம இருந்து நின்றுடுறாங்க. ஆகவே இந்த நஷ்டம் யாருக்குங்க? இப்ப பாபா ஸ்ரீமத்ல சொல்றாரு, நீங்க படிக்கணும், அவங்க மனதை நீங்க கவர்ந்து அவங்க பக்கம் நீங்க இருக்கணும், மன்னிக்கணும், ஏத்துக்கொள்ளணும், பொறுமையா இருக்கணும், நல்ல குணங்கள் அனுப்புங்க சொல்றாரு. ஆகவே நம்ம ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டருக்கு ஒரு என்ன கதைகள், நிந்தனை இதெல்லாம் நம்ம சொல்லாம நம்ம சென்டர்லயே நம்ம பொறுத்து இருந்தா நிச்சயமாக நமக்கு நல்ல வளர்ச்சி வரும். காரணம் ஆன்மீக ரீதியில நமக்கு நிறைய பரீட்சைகள் வரணும். யார் எனக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுக்கறாங்க, யார் எனக்கு நிறைய ஒரு சோதிக்கிறாங்க, அவங்கதான் என்னோட உண்மையான சிநேகிதர். எல்லாரும் என்னோட நல்லா இருந்தா நான் என்னதான் படிக்க போறேன்? எனக்கு பொறுமை இருக்குன்னு எப்படி தெரியும்? எனக்கு மன்னிப்பு ஒரு தன்மை இருக்குன்னு எப்படி தெரியும்? ஆனா அவங்க எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால அதையும் நான் ஏத்துக்கொண்டு அவங்களையும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கும் அன்பு காட்டி அங்கேயும் நான் இருந்து கடைசியில அவங்க மாறினா என்ன மாதிரி சந்தோஷம் இருக்கும் நினைச்சு பாருங்க. இல்லையா? ஆகவே பாபா சொல்றாரு, நீங்க உங்களை பத்தி தான் நீங்க சிந்திக்கணும். ஏதாவது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன நான் கொஞ்சம் நான் என்னை கவனிக்கணும். சரியா? இந்த மாதிரி இன்னொரு கதையும் சொல்றேன். ஆனா இப்ப டிராபிக் கண்ட்ரோல் வரப்போறது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களை பத்தி நீங்க நினைங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களால சாதிக்க முடியும். கஷ்டம் இல்லை, ஏத்துக்கொள்ள முடியும், அன்பு செலுத்தலாம், அவங்களுக்கு மன்னிக்கலாம். அவங்க சகோதரர்கள், ஒரு குடும்பம், ஈஸ்வரிய குடும்பம், இதெல்லாம் நினைச்சா எல்லாமே நல்லபடியாக ஆகும். என்ன கேட்டோம் இவ்வளவு நேரம்? ஆத்மாவுடைய ஞானம்தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆத்மாக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த பௌதிக விஷயங்கள் மட்டும் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டது கூட நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா? இப்போ இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்துல நல்ல நல்ல புத்திமதி, நல்ல நல்ல கதைகள், நல்ல நல்ல விஷயங்கள் அந்த புஸ்தகத்துல இருக்கு. பிறகு அந்த புஸ்தகத்துக்கு இந்த பக்கமும் ஒரு ஒரு மூட்டையில நிறைய தங்கம். ஒரு பக்கம் தங்கம் இருக்கு, மூட்டையா பெரிய தங்க மூட்டை. பிறகு இந்த பக்கம் புஸ்தகம். இப்போ ஒரு ஞானி, நல்ல படிச்ச நல்ல சீனியரா இருக்கிற ஒரு யோகியோ ஒரு சன்னியாசியோ அந்த பக்கம் போனா ஒண்ணுதான் நீங்க எடுக்க முடியும். எது நீங்க எடுக்க போறீங்க? அந்த புஸ்தகமா இல்லாட்டி அந்த பணமா, அந்த தங்கமா? அதே போல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லா படிச்ச ஒரு ப்ரொஃபசர், அவரும் அந்த பக்கம் போறாரு. அவர் எது எடுப்பாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த கதை உண்மையான கதைங்க. சுவாமி விவேகானந்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாரு. அப்ப அவர் எது எடுத்தாருன்னா அந்த தங்கத்தை தான் அவர் எடுத்தாரு. அப்போ இந்த ப்ரொஃபசர் பார்த்துட்டு சிரிச்சாரு. பெரிய ஒரு சன்னியாசின்னு சொல்றீங்க, இன்னும் இந்த பௌதிக பொருள் மேல அன்பெல்லாம் வச்சிருக்கீங்களா, ஆசையெல்லாம் வச்சிருக்கீங்களா, பற்றெல்லாம் இருக்கா, இதா சந்நியாசம் செய்யறீங்கன்னு அவர் கொஞ்சம் கேலியா பேசினாரு. அப்போ இந்த சன்னியாசி சுவாமி விவேகானந்தா என்ன சொன்னாருன்னா, எனக்கு எது இல்லையோ, என்கிட்ட எது இல்லையோ அதுதான் நான் எடுப்பேன். ஞானம் இருக்கு, ஞான ஒளி இருக்கு, எல்லா விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு பணம் இல்லை. சோ நான் எது எடுப்பேன்? தங்கத்தை தான் நான் எடுப்பேன். ஆனா இந்த ப்ரொஃபஸருக்கு என்ன, அவர்கிட்ட நம்ம முதல் கேட்டால் நீங்க எது எடுக்க போறீங்கன்னா, நான் ப்ரொஃபஸர், நான் படிச்சவன், இந்த புஸ்தகம் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாரு. அதுவும் ஒரு அகங்காரம் தான். எனக்கு எது தேவை அதுதான் நான் தேடுவேன். இந்த கதை நம்ம கதை கூட பாருங்க. நம்ம ஒரு காலத்துல, ஒரு காலகட்டத்துல சந்தோஷமா இருந்தோம், அன்பாக இருந்தோம், நல்ல குடும்பத்துல இருந்தோம், எல்லா சுகங்கள் எல்லாம் நம்ம அனுபவம் செய்தோம். இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? திருமணம் ஆயிட்டா சந்தோஷமா இருக்கலாம், கிடையாது. பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், கிடையாது. பிறகு ஆஹ் நல்ல உத்தியோகம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், கிடையாது. நல்ல உத்தியோகம், படிப்பு இருந்தா சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டே போறோம். காரணம் என்ன? அப்பவே நான் சொல்லிட்டேன், இந்த பௌதிக விஷயங்கள், இந்த உடம்பு சேர்ந்த விஷயங்கள் எல்லாம், அதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு, நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும், பணம் வேணும், வீடு வசதி எல்லாம் வேணும் உடம்புக்கு. ஆனா ஆத்மாக்கு என்ன வேணும்னா நல்ல நல்ல குணங்கள், நல்ல நல்ல சக்திகள், நல்ல நல்ல எண்ணங்கள். அப்போ நம்ம பாபா நமக்கு கேட்டா உங்களுக்கு என்ன வேணும், நம்ம என்ன சொல்றோம்? அமைதி. ஏன் அமைதி? அது நம்ம இல்ல, தேடுறோம். ஒரு ஒரு காலகட்டத்துல நமக்கு இருந்தது, இப்போ இல்லை, தேடுறோம். நம்ம அதை காணா போடாம இருந்தால் அது தேடுவோமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு எப்பவுமே இந்த பூமியில எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நான் சந்தோஷம் தேடுவேனா? என்னோட நெக்லஸ் காணா போகாம இருந்தா எங்க எங்க என்னவோ எங்க நெக்லஸ் போச்சுன்னு நான் தேடுவேனா? இதெல்லாம் நம்ம காணா மாதிரி நம்ம தொலைச்சிட்டோமோ, காணா போச்சோ நம்ம கிட்ட இருந்து, அதுதான் நம்ம தேடுவோம். ஏன் நம்ம பகவான நினைக்கிறோம்? ஸ்ரீமத் வேணும். ஸ்ரீமத் தான் நமக்கு சொல்லும் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம விட்டோம், இப்போ என்ன செய்தால் நம்ம தேடுறதெல்லாம் தன்னாகவே வர்றோம். ஆகவே ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிச்சா அமைதியும் வரும், சந்தோஷம் வரும், தூய்மையும் வரும், சக்தியும் வரும், எல்லாமே குணங்கள் எல்லாம் வரும் இல்லையா? ஆகவே ஸ்ரீமத் இல்லாம நம்ம குருடங்கள். ஸ்ரீமத் இல்லாம எது சரின்னு ஒரு காலமும் நமக்கு சொல்ல முடியாது. காரணம், இவங்க சொல்லுவாங்க இது செய்தா நல்லதுன்னு, வேற கலாச்சாரத்துல அது செய்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, வேற இன்னொரு கலாச்சாரத்துல வேற ஒண்ணு சொல்லுவாங்க. இத்தனை உண்மை இருக்கா? ஆனா உண்மை ஒண்ணுதானா? ஸ்ரீமத் ஒரே ஒண்ணு உலகத்துக்கு எல்லாமே. ஸ்ரீமத் இல்லாம நம்ம தத்தளிப்போம். ஸ்ரீமத் இல்லாம ஒண்ணுமே நமக்கு புரியாது. பௌதிக விஷயத்திலேயே நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஆனா எங்கேயும் போய் சேர முடியாது, சந்தோஷமும் வராது. ஆகவே ஸ்ரீமத் இல்லாம நமக்கு சுய நம்பிக்கையும் இருக்காது, சுய மரியாதையும் இருக்காது, சுய ஒரு திட மனசும் இருக்காது. ஸ்ரீமத் இல்லாம இருந்தா தேவையில்லாத டேட்டா, தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மனதுல போட்டுக்கிட்டு குழப்பத்துலதான் வருவோம். இப்ப பாபா சொல்றாரு, என்னென்னலாம் நீங்க உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டீங்களோ அதெல்லாம் வெளியாக்கிடுங்க, வீசிடுங்க, அது தேவையில்லை,
ஸ்ரீமத்தை தான் உங்களுக்குள்ள போட்டுங்கன்னு பாபா சொல்றாரு. அதே போல நான் நல்ல நல்ல விஷயங்கள் நான் நினைத்தால் எனக்கு சக்தி வரும், குணங்கள் வரும், என்னோட கர்மங்கள் எல்லாம் நல்லபடியாக தீரும், நல்ல எதிர்காலமும் நான் உண்டாக்கலாம். ஆகவே எனக்கு அஜீர்ணம்னு சொல்றது கிடையாது. நல்லபடியாக நான் போய் சத்தியுகத்துக்கு, ஆத்ம உலகத்துக்கு போவேன், சத்தியுகத்துக்கும் போவேன். ஆகவே ஆத்மாக்கு என்ன வேணும்னா ஆக்சிஜன். உடம்புக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன். ஆத்மாக்கு ஆக்சிஜன் என்னங்க? கடவுளை நினைக்கிறது, ஞானம் நமக்கு தெரியறது, கர்ம கணக்குங்கள்லாம் இப்படி அது வருது, டிராமா என்னது, இதெல்லாம் தெரியறது தான் ஆத்மாக்கே ஆக்சிஜன். ஆத்மாக்கு ஆக்சிஜன். ஆகவே நம்ம என்ன தேடுறோம்? அமைதி, சந்தோஷம், அன்பு, இதெல்லாம் நமக்கு இருந்தது நம்ம தேடுறோம். இல்லாம இருக்கிறவங்க தேடவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க கற்பனை செய்யறீங்க, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றது, நீங்க ஏன் இங்க வர்றீங்க? உங்களுக்காக நீங்க வர்றீங்க. ஏதோ நீங்க தொலைச்சிட்டீங்க உங்க வாழ்க்கையில, அது அங்கே இங்கெல்லாம் நீங்க தேடுனீங்க, கிடைக்கல. கடைசியில இங்க பாபா கிட்ட வர்றீங்க. ஏன்? உங்களோட உண்மையான திவ்ய ஸ்வரூபம், உங்க உண்மையான ஆன்மீக உருவம், உங்க உண்மையான ஆதி காலத்தின் தர்மம், இதெல்லாம் அனுபவம் செய்யதான் வர்றீங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது? ஸ்ரீமத் மூலமா தான். ஆகவே ஒரு சென்டர்லயே இருந்து நல்லா படிச்சு நல்ல குணமானால் அது ரொம்ப நல்லது. ஆகவே ஒரு சென்டர்ல நீங்க 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நீங்க வந்துகிட்டே இருந்தால் அது ரொம்ப நல்லது. இங்க இருந்து அங்கே ஓடுறது, அங்கிருந்து வேற இடத்துக்கு ஓடுறது, அவங்க தேடுறாங்க. பாவம் ஒரு இடத்துல அமைதியா இருக்க அவங்களுக்கு முடியல. ஆகவே நம்ம அவங்களோட பேசணும், நம்ம புத்திமதி சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடணும். பிறகு என்ன மாதிரி ஆகும், எப்படி ஆகும், நம்ம கொஞ்சம் பேசி அவங்கள கொஞ்சம் நிம்மதியாக்கி நம்ம பக்கம் நம்ம வச்சுக்கணும். ஆகவே என்ன நடக்கும்னா, ஸ்ரீமத் நமக்கு மிக மிக தேவை. ஸ்ரீமத்னா என்ன? நீங்க என்ன கேட்கலாம். ஸ்ரீமத் என்ன? ஸ்ரீமத்னா என்ன? உண்மை. இத்தனை நாளும் நான் உண்மையை கடைபிடிக்கல. இப்போ எனக்கு தெரியறது உண்மை, ரியாலிட்டி, நிஜமா இருக்கிறது உண்மை, அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஸ்ரீமத். ஸ்ரீமத் என்ன? எனக்கே நான் என்னை மன்னிச்சுட்டு, எனக்கே நான் கருணை காட்டி, எனக்கே நான் முன்னேறுற மாதிரி எனக்கே நான் உதவி செய்யறேன். ஸ்ரீமத். என்ன நான் புரிஞ்சு கொண்டேன். என்னோட உண்மையான குணம் எனக்கு தெரிஞ்சது. அதன் பிரகாரம் நான் வரணும்னா நான் இதெல்லாம் செய்யணும். ஸ்ரீமத் எனக்கு உதவும். ஸ்ரீமத் மிக தேவை. அது மட்டும் கிடையாது. ஸ்ரீமத் என்ன? இதுக்கு முந்தி எனக்கு எவ்வளோ அகங்காரம் இருந்தது. நான் யாரு, எந்த மாதிரி குடும்பத்துல நான் இருக்கேன், என்ன செய்யறேன், இதெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனா இப்போ பணிவா இருக்கலாம். ஸ்ரீமத் தெரிஞ்சா யாருக்கும் அகங்காரம் இருக்கவே இருக்காது. அகங்காரமும் பணிவுத்தன்மையும் வெவ்வேறு, விரோதி. ஆகவே எனக்கு உண்மையான ஞானம் இருந்தா பணிவுத்தன்மையா மன்னிச்சிடுங்க, நான் படிக்கிறேன், இனிமே இந்த மாதிரி நினைக்க மாட்டேன், இங்கேயே இருக்கேன், எனக்கு இங்கேதான் பிடிக்கும், இதுதான் எனக்கு வேணும்னு நீங்க உங்களையே உங்களுக்கு நீங்க திருத்து கொள்ளலாம் இல்லையா? ஆகவே ஸ்ரீமத் பணிவுத்தன்மை. ஸ்ரீமத் என்ன? இத்தனை நாளும் நம்ம மனிதர்களோட சகவாசம் வச்சிருந்தோம். நல்லது நல்லது இல்லாமையும் இருக்கலாம். பல மாதிரி சகவாசம் இருந்தது. இப்போ நமக்கு உயர்ந்த சகவாசம் பகவானோடையே நமக்கு கிடைக்கிற பொழுது இந்த நல்ல சகவாசம், இதுக்கு மேல உயர்ந்த சகவாசம் உலகத்துல இல்லவே இல்லை. எனக்கு கிடைச்ச உடனே பாபா கிட்டதான் நான் இருப்பேன். இது ஸ்ரீமத் கிடையாதா? பாபா சொல்றாரு, என்ன ஸ்மிருதி செய்யுங்கள்,
என்னுடைய இருங்க, என்னோட சகவாசத்துல இருங்க, தனிமையில இருக்காதீங்க, ஒன்னா இருக்கலாம், ஒன்னா சேர்ந்து செய்யலாம், ஒன்னான்னு கம்பைன்டு ஃபார்ம்னு பாபா சொல்றாரு. ஆகவே இது என்னங்க, ஸ்ரீமத். அதே போல ஸ்ரீமத் என்ன சொல்றதுன்னா, இத்தனை நாளும் நம்ம புறநோக்கத்துல இருந்துட்டோம். அங்க என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது, அங்க என்ன விஷயம், இங்க என்ன விஷயம், செய்தியெல்லாம், உலக செய்தியெல்லாம் நமக்கு தேவை. இப்ப பாபா சொல்றாரு, அகநோக்கம் வேண்டாம், புறநோக்கம் வேண்டாம், அகநோக்கத்துல இருங்க பாபா சொல்றாரு. என்ன சொல்றாரு, உங்களையே நீங்க பாருங்க, உங்க உள்ளே நீங்க பாருங்க, அகநோக்கத்துல இருங்கன்னு சொல்றாரு. இன்ட்ரோவர்ஷன் பாபா சொல்றாரு இல்லையா? ஆகவே எவ்வளோ எத்தனை மாதிரி நன்மைகள் இருக்கு இந்த ஸ்ரீமத்தை நீங்க பார்க்கணும்னா. அது மட்டும் இல்ல, நம்ம ஞானம் தேடணும்னு இருந்தோம். உண்மையான ஞானம் என்னங்க? எந்த மாதிரி ஞானம் நம்ம கூடயே போகும்? ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு, இன்னொரு பிறவிக்கு, இன்னொரு பிறவிக்கு எந்த மாதிரி ஞானம் போகும்? பாபாவோட ஞானம் தான். குணங்கள், சக்திகள், ஞானம், உண்மை, சந்தோஷம், தூய்மை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க இல்லையா? பாபாவோட ஸ்ரீமத் எவ்வளவு அழகானது, பாட்டும் இருக்கு, எவ்வளவு அழகானது உங்க ஸ்ரீமத். உங்க ஸ்ரீமத் நம்ம உயிரே உயிரே புது உயிரே கொடுக்கறது நம்ம சொல்றோம். அதே போல ஸ்ரீமத் இருக்கிற பொழுது நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். கார்த்தால எந்திரிக்கணும், நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கணும், எனக்கே நான் நல்ல பாசிட்டிவ் எண்ணங்கள் நான் எனக்கு ஊட்டணும். அப்புறம் நான் நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு நான் நல்லதா நான் பழகலாம், அவங்களுக்கு நான் உதவி செய்யலாம், நான் ஒரு உதாரணமா இருக்கலாம். எப்படிங்க இதெல்லாம் முடியும்? ஸ்ரீமத்தை கடைபிடிச்சாதான். அதே போல ஸ்ரீமத்ன்னு சொன்னா புதுமை. ஒரு மலர் வாடிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் தண்ணி நீங்க தெளிச்சா அந்த மலர் இப்படி நல்லா அழகாக மலரும், சந்தோஷமா சிரிக்கும். அதே போல இந்த ஆத்மா தவறான எண்ணங்கள், தவறான ஞானம், தவறான மாதிரி விஷயங்கள், தவறான செய்திகள், தவறான சகவாசம், தவறான சந்தோஷம், இதெல்லாம் தேடி தேடி வாடி வதங்கி இருக்கு. ஆத்மா வாடி வதங்கி இருக்கு. அப்ப நமக்கு ஸ்ரீமத் கிடைச்சா தண்ணி தெளிக்கிற மாதிரி, அப்போ விட்டமின்ஸ் கொடுக்கிற மாதிரி, அதுக்கு நல்ல ஜூஸ் எல்லாம் கொடுக்கிற மாதிரி. அப்போ ஆத்மா ஒரே கவலையில இருக்கிறது, ஒரே விகாரத்துல இருக்கிறது, ஒரே சோகத்துல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மலர் மலர்ற மாதிரி அப்படியே சிரிக்கும். யாரை பார்த்து சிரிக்கும்? பகவானை பத்தி சிரிக்கும், உலகத்தை பார்த்து சிரிக்கும், தன்னை பார்த்து சிரிக்கும், தன்னோட என்னது சொல்றது, சந்தோஷ வாழ்க்கையை பத்தி சிரிக்கும், தன்னோட மகிமையை பார்த்து சிரிக்கும். ஆகவே ஸ்ரீமத் நமக்கு வேணும் ஃபார் ஃப்ரெஷ்னஸ். ஸ்ரீமத் இல்லாம முடியாதுங்க. அதே போல ஸ்ரீமத் இருந்தா அதுதான் உண்மையான சாப்பாடு. நல்ல எண்ணங்கள் ஆத்மாக்கு சாப்பாடு, நல்ல மாறி மன்னிக்கிறது சாப்பாடு, பணிவா இருக்கிறது சாப்பாடு, சந்தோஷமா இருக்கிறது சாப்பாடு, விழுந்தா எந்திரிக்கிறது சாப்பாடு. இந்த மாதிரி சத்தியமான சாப்பாடு நம்ம சாப்பிட்டா ஆத்மா எப்படி ஜொலிக்கும் இல்லையா? ஜொலிக்கும். ஆகவே நம்ம ஆரம்பத்துல பணிவு எது என்னன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப நமக்கு அந்த மாதிரி சரியா இல்லையான்னு சந்தேகமே இல்லை. பாபா எல்லாமே விவரமா ஒன்னொன்னா சொல்லிடுறாரு. என்ன செய்யணும், என்ன நினைக்கணும், என்ன மாதிரி சகவாசம் வச்சிருக்கணும், என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மாதிரி வாழ்க்கையை நடத்தணும், என்ன மாதிரி உலகத்துக்கு நம்ம காப்பாத்தணும், பிறகு மற்றவங்களோட இப்படி நம்ம பழகிறது, ஏதாவது ஒண்ணு பாபா விட்டுடுறாரா? அப்போ நான் என்ன செய்யறது? சென்ட்ரல் நான் இருக்கிற பொழுது அந்த மாணவர்கள்கிட்ட நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் சொல்லுறது, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ஹால் நிறைய இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க இல்லாம இருந்தா நான் காலி ஹால்ல தான் நான் பேசுவேன், யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், ஸ்ரீமத் இருக்கு.
சந்தோஷம். பகவானோட குடும்பம் ஒன்னா சேர்றோம். இனிமே இங்க இருந்து இன்னும் 5000 வருடம் நம்ம ஒன்னாதான் இருக்க போறோம். இப்போ நம்ம ஒன்னா கூடணும். ஒரு மனுஷ ஒரு மனம்தான் நமக்கு இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி நினைக்கணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே மாதிரி இந்த ஆசைகள் வச்சிருக்கணும். அப்போ நம்ம சத்தியுகத்துல, திரேதா யுகத்துல, துவாபர யுகத்திலேயே கூட நம்ம ஒன்னா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பு செலுத்துவோம், ஒத்துமை கொடுப்போம், நல்லபடியாக இருப்போம். ஆகவே எல்லாமே இங்கேதான் ஆரம்பிக்கிறது. நீங்க நினைக்க கூடாது ஆரம்பம்னா சத்தியுகம்னு. இங்கேதான் ஆரம்பம் ஆரம்பிக்கிறது. ஆகவே நான் என்ன செய்யணுங்க? இங்க இருந்தே பிடிக்காததெல்லாம் பிடிக்கும், எனக்கு வேண்டாததெல்லாம் வேணும். ஏன்னா இத்தனை நம்ம தவறாதான் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி எதுன்னு தெரியல. இப்போ நானே என்னை திருத்திக்கணும், மனதை என்ன திருப்பணும். ஆகவே எவ்வளவு முடியுமோ நான் என்னோட பொறுமையா இருந்து எனக்கு அன்பு காட்டி நானே ஒரு மாற்றம் எனக்குள்ளே கொண்டு வந்து, பகவானே நான் மாறிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு சந்தோஷமா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பகவானே உங்க ஆசீர்வாதம் என்னோட முயற்சி, உங்க அன்பு என்னோட முயற்சி, உங்க தூய்மை என்னோட முயற்சி, உங்க சகவாசம் என்னோட முயற்சி. முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம வேண்டிக் கொள்ளலாம், கருணை காட்டுங்க, கிருபை காட்டுங்கன்னு சொல்லலாம். ஆனா எதுவுமே வராது நம்ம எதுவும் செய்யாம இருந்தா. ஆகவே நீங்க பாபா கிட்ட என்ன சொல்லணும்? நான் செய்யறேன், நீங்க பாருங்க. சந்தோஷமா நான் செய்யறேன், உங்களுக்கு சந்தோஷமா? என் மேல் அன்பு இருக்கா? என்னையே பார்த்துக்கிட்டே இருங்க, அங்க இங்கெல்லாம் பார்க்காதங்க, என்னையே பாருங்கன்னு பாபாவை நீங்க நல்லா தாஜா பிடிக்கணும் இல்லையா? பாபா சொல்றாரு, என்னென்ன பிள்ளைங்க என்னை கட்டி வைக்கிறாங்களோ அவங்க அன்பால, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கணும். பாபா நம்மளை கட்டுறது அது வேற விஷயம். ஆனா நம்ம பாபாவை கட்டுறது எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகா ஒரு காரியம் நினைச்சு பாருங்க. நம்ம அன்பு மூலமா பாபாவை நம்ம கட்டுனா, கால் கட்டுனா எப்படி இருக்கும் பாருங்க இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அந்த மாதிரி பிள்ளைங்க எனக்கு மிக மிக பிடிக்கும். என்னையே அவங்க ஒரு கைதியா கட்டி வச்சிருக்காங்க, எனக்கு எங்கே போக முடியாது அவங்கள விட்டுட்டுன்னு பாபாவே சொல்றாரு. ஆகவே நம்ம நாளுக்கு நாள் நம்ம நம்மளை பத்தி தான் சிந்திக்கணும். நம்ம சென்டருக்கு நம்ம நிறைய ஒத்துமை கொடுக்கணும். காரணம், அந்த சென்டர் பாபாவோட இல்லம், பாபாவோட குடும்பம், பாபாவோட ஞானம் மூலமா தான் அந்த சென்டரே உண்டாக்கி இருக்கு. ஆகவே பாபா இல்லாம இருந்த அந்த சென்டரும் கிடையாது, அந்த கருவியும் கிடையாது, அந்த குடும்பமும் கிடையாது. ஆகவே என்னோட அன்பு, என்னோட ஒரு முயற்சி, பிறகு என்ன மாதிரி நான் உதவி செய்யறேனோ அதெல்லாமே அந்த சென்டருக்கு நான் கொடுத்தா, நான் உண்மையாகவே ஒரு ரத்தினம், உண்மையாகவே நான் ஜொலிக்கிற ஒரு சந்தோஷ ரத்தினம், திருப்தி உள்ள ரத்தினம். ஆகவே பாபா என்ன சொல்றாரு? உங்களை பத்தி நீங்க பாருங்க, ஸ்ரீமத். ஆகவே ஸ்ரீமத் கித்தனா சுந்தர், கித்தனா பியார்ன்னு பாபா சொல்றாரு. எவ்வளவு நல்லது, எவ்வளவு அது அன்புள்ளது. ஆகவே நமக்கு ஸ்ரீமத் பிடிச்சா பகவானை பிடிக்கிற மாதிரி, குடும்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ற மாதிரி, உலகத்தையும் ஏற்றுக்கொள்ற மாதிரி யாரும் கிட்ட அவங்க இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க பாகம் அவங்கவுங்க நடிக்கிறாங்க, அவங்கவுங்க செய்யற மாதிரி அவங்க செய்யறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரி. முடிஞ்சா நான் அவங்கள ஏத்தி விடுவேன், முடிஞ்சா புத்திமதி சொல்லுவேன், முடியாம இருந்தா நல்ல குணங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பேன், நல்ல எண்ணங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். எதுவுமே இந்த உலகத்துல சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், பாபா சொல்றாரு, என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? சரி, அன்பு இருக்குன்னா எனக்கு இந்த டிராமா பிடிக்கும், எல்லா மாதிரி காட்சிகள் எனக்கு பிடிக்கும். ஆக என் மேல அன்பு இருந்தா, இந்த டிராமா பிடிக்காம இருந்தா என் மேலேயும் அன்பு இல்லைன்னு ஏத்துக்கொள்ளலாம், நினைக்கலாம் இல்லையா?
ஆகவே பாபா மேல எனக்கு அன்பு இருந்தா டிராமாவும் நல்லது, எல்லாமே நல்லது. எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் இல்லை. நானும் பாபா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எதுதான் சமாளிக்க முடியாது இல்லையா? நிச்சயமாக நிறைய போர் சண்டை வர்றோம், அதெல்லாம் செய்யணும் பாருங்க. இல்லாம எப்படி நம்ம போர் வீரர்களா மாறுறது? போர் வீரர்களை மாறணும்னா போர்ல சேர்ந்து புகுந்து வெற்றியா நம்ம வெளியில வரணும் இல்லையா? ஆகவே நான் என்னோட பாபா, அவரோட ஸ்ரீமத், என்னோட வாழ்க்கை, இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயம் நீங்க நல்ல ஆழமா நினைத்து பாருங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன் எப்படின்னு, அப்பதான் நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஆகவே ஒரு உதாரணம் சொல்றேன். ஆத்மாக்கு சக்தியே இல்லைன்னா என்னதுங்க? அதுக்கு நல்ல உணவு நான் கொடுக்கல, அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை நான் கொடுக்கல, மரியாதையும் கொடுக்கல, எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது, நான் எப்பவுமே தோல்விதான், என்னால முடியாது, எனக்கு எந்த விஷயம் நான் செய்தாலும் சரியா வராதுன்னு நம்மளே நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இது என்னங்க, நமக்கே நம்ம விரோதியா இருந்து நம்ம நம்ம ஆத்மாக்கள் அதை நம்ம இன்னும் வர வர நாளுக்கு நாள் அது இன்னும் ரொம்ப மோசமான நிலைக்கு நம்மளே கொண்டு வர்றோம். ஸ்ரீமத் என்ன சொல்றது? அன்பு காட்டுங்க, முடியும், செய்யுங்க, நானும் இருக்கேன், நானும் கொடுக்குறேன், அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் இருந்த உங்களால முடியாதா? உங்களால முடியாம இருந்தாலும் நான் உதவி செய்யறேன், அப்ப உங்களுக்கு முடியும். இந்த மாதிரி எல்லாம் பாபா நமக்கு ஆர்வம் உற்சாகமும் ஊட்டிக்கிட்டே இருக்கிற பொழுது ஏன் நமக்கு வெற்றி கிடைக்காது? ஆனா திடமனசா இருக்கணும். ஒரு பாபா தவிர எனக்கு யாருமே இல்லை. அவருடைய ஸ்ரீமத் தான் மிக மிக கித்தனா சுந்தர், அவ்வளோ அழகானது. சரியா? ஓம் சாந்தி.